இயக்குனர் ஸ்ரீதர் என்றால் தமிழ் பட உலகில் தவிர்க்க முடியாத இயக்குனர். அவரது படங்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். அதுவரை எம்ஜிஆரை வைத்து படம் எதுவும் ஸ்ரீதர் இயக்கவில்லை. உரிமை குரல் தான் முதல் படம். இயக்குனர் ஸ்ரீதர் ஒருமுறை எம்ஜிஆரை பார்த்து படம் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசினாராம். அப்போது பொருளாதார ரீதியில் ஸ்ரீதர் பின்தங்கிய நிலையில் இருந்துள்ளார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அதை எதையுமே எம்ஜிஆரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. சினிமா குறித்து என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசிவிட்டு எழுந்துவிட்டார். அப்போது எம்ஜிஆர் ஒரு நிமிடம் உட்காருங்க என்று சொல்ல தயங்கியபடி ஸ்ரீதர் அமர்ந்துள்ளார். எம்ஜிஆர் செயலாளரை அழைத்து உடனடியாக ஒரு கடிதம் எழுதச் சொல்கிறார். அதில் தன் கையெழுத்தை போட்டு ஸ்ரீதரிடம் கொடுக்கிறார். என்னவாக இருக்கும் என்ற ஆவலில் அதை படபடவென படிக்கிறார் ஸ்ரீதர். அந்த கடிதத்தில், நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் நடித்துக் கொடுக்க ஒப்புதல் அளிக்கிறேன். அவரது படத்துக்கு முன்னுரிமை தந்து 3 மாதங்களுக்குள் முடித்துத் தர சம்மதிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்ததாம். இதை படித்த ஸ்ரீதருக்கு என்ன நடக்கிறது என்றே நம்ப முடியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு போனார். அவரது குரல் தழுதழுத்தது. நீங்க வாய்மொழியாக சொன்னால் கூட போதுமே, எதுக்கு இந்த லெட்டர் என்று கேட்க, இது உங்களுக்காக அல்ல, பணம் கொடுக்கும் பைனான்சியர்களுக்காக என்றாராம் எம்ஜிஆர். இது பெரிய பட்ஜெட் படம். பணப்பற்றாக்குறையால் நீங்க கஷ்டப்படக்கூடாது. இந்த கடிதத்தை காட்டினால் பைனான்சியர்கள் பணம் தருவார்கள். அதுக்காக தான் இந்த கடிதம் என்றதும் ஸ்ரீதர் கண்கலங்கி என்ன செய்வது என்றே தெரியாமல் அப்படியே நின்றாராம். அதேபோல எம்ஜிஆர் நடிக்கப் போகிறார் என்றதுமே விநியோகஸ்தர்களும் பைனான்சியர்களும் ஸ்ரீதரின் வீடு தேடி வந்துவிட்டார்கள். படம் தயாராகும் முன்பே பணம் கிடைத்துவிட்டது. அப்படி உருவானதுதான் உரிமை குரல். அந்த படத்தில் கூட எம்ஜிஆரின் குணத்தை சொல்லும் பாடல் வரிகள் இப்படி வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் என்ற அந்த பாடலின் இடையே என் மனம் பொன்மனம் என்பதை காணலாம். நாளை அந்த வேளை வந்து என்னை சேரலாம் என்று. எம்ஜிஆரின் வாழ்க்கையில் அது நிஜமாகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும்.